எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜெனிட்டன். பெரியகல்லார் இன்ஃபோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பவர் பாயிண்டில் எவ்வாறு ஒரு இலகுவான முறையில் அனிமேஷன் ஒன்று செய்யலாம் என்று பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதலாவது பவர் பாயிண்ட்டுக்கு போகிறேன். பவர் பாயிண்டில் blank ப்ரெசன்டேஷன் டாக்குமெண்ட் ஒன்று எடுக்கேன். அதில் ஹோமில் போய் ஸ்லைட்டை blank ஆக்கிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இன்சர்ட்டுக்கு போய் வேர்ட் ஆர்டுக்குள்ளே போய் அதில் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணுறேன். நான் பெரியகல்லார் இன்ஃபோ ஒன்று டைப் பண்ணுறேன். அதுக்கு பிறகு அந்த ஃபொண்டை நான் பெருசாக்கி கொள்கிறேன். ஹோமுக்கு போய் அதுக்கு பிறகு நான் அதுக்கு ஒரு பிக்சர் ஒன்று போட்டுக்கொள்கிறேன். இன்சர்ட்டுக்கு போய் பிக்சருக்கு போய் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிற ஒரு பிக்சரை எடுத்துக்கொள்கிறேன். அதை சிறிதாக்கி பெரியகல்லார் இன்ஃபோவுக்கு பக்கத்தில் போட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு இன்சர்ட்டுக்குள்ளே போய் ஷேப்ஸுக்குள்ளே போய் ஒரு கோடு ஒன்று அடித்துக்கொள்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் படத்திலிருந்து நீளமான ஒரு கோடு எடுத்துக்கொள்கிறேன். இந்த கோட்டை தடிப்பத்தை கூட்ட ஃபார்மேட்டுக்குள்ளே போய் ஷேப்ஸ் அவுட்லைனுக்குள்ளே போய் வெயிட்டுக்குள்ளே போய் தடிப்பத்தை கூட்டிக்கொள்கிறேன். அதன் பிறகு அதை கம்ப்யூட்டரோடு இணைச்சிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இன்சர்ட்டுக்கு போய் பிக்சருக்கு போய் நான் இதுக்கு வேறொரு டிசைன் கொடுக்க வேணும். அதற்காக ஒரு இலையிற பிக்சர் எடுத்திருக்கேன். அது பிஎன்ஜி ஃபைலாக இருக்குது. அதை எடுத்துக்கொள்கிறேன். அது சிறிய ஒரு பிக்சராக மாற்றுறேன். அதை காப்பி பண்ணி கணக்க பிக்சர் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். காப்பி பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணி போட்டு கண்ட்ரோலோட சியை கொடுக்கணும். பேஸ்ட் பண்ண கண்ட்ரோலோட வியை கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். அதுக்கு பிறகு அனிமேஷன் கொடுக்குறத பார்த்துக்கொள்ளும். இது முக்கியமான விஷயம். பெரியகல்லார் இன்ஃபோவை நான் கிளிக் பண்ணுறேன். அனிமேஷனுக்குள்ளே போகிறேன். அதில் ஃப்ளை இன் அனிமேஷனை கொடுக்கேன். இதை பார்த்தீங்கன்னா பெரியகல்லார் இன்ஃபோ வேகமாக வருகுது. அதுக்கு எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய் மேலிருந்து கீழ் நோக்கி வர வேணுமா இல்லாட்டி ஒவ்வொரு முறைகளில் வாரதையும் ஜெரிக்கிறதை நீங்கள் அவதானிக்கலாம். நான் மேலிருந்து கீழே வாரத்தை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு பிறகு அனிமேஷன் பேனலை கிளிக் பண்ணுறேன். அதில் கீழே வார ஆப்ஷனில் கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனை கொடுக்கேன். அதில் எஃபெக்டில் ஸ்மூத் 2 செகண்ட்ஸ் கொடுக்கேன். இப்போ ஓகே கொடுக்கேன். மெதுவாக வாரத்தை நீங்கள் அவதானிக்கலாம். அதுக்கு பிறகு இந்த கம்ப்யூட்டருக்கும் அதே போல் அந்த கோடுக்கும் அனிமேஷன் கொடுக்க வேணும். கம்ப்யூட்டரையும் கோடையும் செலக்ட் பண்ணுறேன். அனிமேஷனுக்குள்ளே போகிறேன். ஃப்ளை இன்னை கொடுக்கேன். அதுக்கு பிறகு இன்ச்சை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனுக்கு போய் 2 செகண்ட் மாற்றிக்கொள்கிறேன். இப்போ ஓகே கொடுக்கு. இப்போ இது மெதுவாக வாரத்தை அவதானிக்கலாம். அதுக்கு பிறகு இந்த படங்களை ஒன்றுக்கும் அனிமேஷன் கொடுக்க வேணும். கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன் படங்கள் அவ்வளவுத்தையும். அதன் பிறகு அனிமேஷனுக்குள்ளே போய் ஃப்ளை இன் இதுக்கு கொடுக்கேன். இதுக்கு மேலிருந்து கீழே வர மாதிரி கொடுக்க போகிறேன். எஃபெக்ட் ஆப்ஷனுக்கு போய் ஃப்ரண்ட் டாப்பை கொடுக்கேன். அதன் பிறகு எஃபெக்ட் ஆப்ஷனில் ஸ்மூத்தை கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே கொடுக்கேன். இப்போ ஸ்லைட் ஷோவில் போய் நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்தா அந்த அனிமேஷன் வாரத்தை நீங்கள் அவதானிக்கலாம். இவ்வாறு இலகுவான முறையில் ஒரு அனிமேஷனை பவர் பாயிண்டில்